ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கொண்டக்கடலை வச்சு தாங்க. ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்ச இந்த கொண்டக்கடலை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு தோசை ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கிறேங்க. அதே கப்லையே 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக இட்லி அரிசியை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிடலாங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஊறணும். நமக்கு கொண்டக்கடலை நல்லா ஊறினா தான் அரைப்படும். ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம நைட்டு செய்ய போகிறோம்னா மார்னிங்கே ஊற வச்சிடலாம். மார்னிங் செய்ய போகிறோம் அப்படின்னா நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஊற வச்ச அரிசியையும் கொண்டக்கடலையும் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், ஒரு 7 பல்லு பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம அரைக்கும் போதே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிடலாங்க. நமக்கு கொண்டக்கடலை நல்லா ஊறிட்டாலே ஈஸியாக அரைப்பட்டு வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட வேணாம். தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தோன்னா இந்த மாவு நமக்கு ரெடி ஆயிருங்க. இதை நான் ஒரு 2 பேட்சாக பிரித்து அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு மாவில் தான் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால நல்லா 2 மாவையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணிலாம் ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டு பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இப்போ இப்படி இருக்கணும். இதை மூடி வச்சு ஒரு 3 மணி நேரம் அப்படியே விட்டுலாங்க. 3 மணி நேரத்தில் இது ரொம்ப பொங்கி வந்துருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இந்த மாதிரி ரெஸ்ட்டு கொடுத்து நம்ம இந்த தோசையை செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து பார்த்தோம்னா இந்தளவுக்கு நம்ம பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கனால ஓரளவுக்கு கெட்டியாக இருக்குங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்து ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நாம் இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம உளுந்தெல்லாம் சேர்க்கணுங்கிறதே இல்லைங்க. உளுந்து சேர்க்காமையே தோசை எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக வருங்க. என்னை நம்பி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை நல்லா இந்த மாதிரி ஊற்றுறதுக்கும் அருமையாக வருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வரும். நம்ம செய்யும் போதே நமக்கு அப்படி ஒரு வாசனை வருங்க. அந்த கொண்டக்கடலை வர வாசனை குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக சாப்பிடுவாங்கங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நெய் மட்டும், நெய் எக்ஸ்ட்ரா சேர்த்து கூட நம்ம கொடுக்கலாங்க. தோசையை ஊற்றிட்டு அது மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக வெங்காயத்தை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. வெங்காயத்தை சேர்த்து எண்ணெய் விட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு வெங்காயம் உதிராமல் இருக்கும். இதை மூடி வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தி கொண்டக்கடலை தோசை ரெடிங்க. நல்லா சூடாகவே சாப்பிடுங்க. கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கொண்டக்கடலை அப்படின்னாலே அவிச்சு மட்டும் சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி தோசையாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சமான ஒரு தக்காளி தேங்காய் சட்னிலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கொண்டக்கடலை அப்படின்னாலே ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகமான இருக்கிற ஒரு பொருளுங்க. கண்டிப்பாக இந்த தோசை ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியான ஹெல்த்தி ரெசிபிஸுக்கு ஷீலா எர்னஸ்டோட ஹெல்த்தி குக்கிங்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.